சார் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்ப அடுத்த கூட்டங்கள்ல விஜய் வந்து நடனமாடுறாரு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இல்ல நான் என்ன சொல்றேன்னா, முருகன் பக்தி பாடல் பாடினாங்க. அவர் கூப்பிட்டாரு. அவர் ஆடிட்டு, சார் நீங்களும் இப்போ சால்வி போட்டது நீங்களும் என்னையிட்ட கொஞ்சம் ஆடுங்கன்னாரு. அவர் அதுக்கு ஆடினாரு. இப்போ இருக்குது, நான் அவனு சொல்றேன். நயனா நாகேந்திர ஆடலையா? இவர் சலங்கட்டி ஆடிட்டு இருக்காரு இல்லையா வேலுமணி? இப்போ யார் ஆடாது இருக்காங்க? எங்கள் ஆடலையும் சொல்லுங்க. ஆடிக்கொண்டிருப்பவரே ஆடுவதை வேண்டாம் என்று சொல்லுகிற, ஆடக்கூடாதுல ஆடுறாங்க. 13ஆம் தேதி இது தொடர்பாக இந்து முன்னணி இப்ப புகார் கொடுத்திருக்காங்க பழனியில. முருக பக்தர்கள் வந்து இது பண்ற மாதிரி இருக்குது. அதெல்லாம் இருங்க. இவருக்கு இதெல்லாம் வந்துங்க, ஒவ்வொருவரும் ஒரு கருத்துக்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. யாருமே புண்படுகின்ற அளவிற்கு அதுல இல்ல, கருத்து இல்ல. 13ஆம் தேதி எனக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து சுற்றுப்பயணம், அதை நீங்க வழி நடத்தி சொல்றீங்களா? அம்மா சொன்ன மாதிரி நீங்களும் அதை வழி நடத்தி சொல்றீங்களா? எப்போ நான் கூட தான் இருப்பேன், பள்ளியிடத்த கூடயே தான் இருப்பேன். ஏன் என்ன உங்களுக்கு அதுல என்ன சந்தேகம்? இல்லைங்க, அது இல்லைங்க. அடுத்தது எப்படின்னா, இல்லைங்க விரைவில் நான் 2 நாள் அறிவிப்போம். அதுதான் 2 நாள் அறிவிச்சிருவோம். அவர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடாதுங்கிறதா. பட்ஜெட் பாத்தீங்கன்னா எல்லா கட்சியுமே வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. இல்ல நான் நான் சொல்றது எனக்கு தெரியாது. நாங்க வளர்ந்து வருகிற கட்சி, மக்களுக்கு சேவையாற்ற வேண்டிய கட்சி, மக்கள் சேவை மனதிலே வைத்து எதிர்கால தமிழகத்தை நோக்கி நாங்கள் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறோம். ஆட்சிக்கு வந்துருவோம். வந்ததுக்கு பிறகு இந்த கேள்வி கேளுங்க. பாஜக இப்ப அண்ணாமலைக்கும் நயனா நாகேந்திரக்கும் ஒரு முட்டல் மோசடி கேள்விப்பட்டோம். அது அவங்க 2 பேருக்கு தான் கேட்கணும். முட்டலாம் மோதலாம் அப்படிங்கிற அவங்ககிட்ட தானே கேட்கணும். நிர்மலா சீதாராமன் வந்து திமுக இவரு விஜய்னால பாஜகவுக்கு எந்த பாதிப்பும் இல்ல, அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்ல, திமுகவுக்கு மட்டும்தான் பாதிப்பு. இல்ல அவங்க கருத்து, அவங்களுடைய நிலைப்பாடுகள் அவங்க சொல்றாங்க. அது தவறு கிடையாது. அதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல முடியாது. யாரு பாதிக்கிறாங்கிறது வந்து 2026 தெரியும். எந்தெந்த கட்சி பாதிக்குது, அந்த பாதிப்பால எப்படி நிலைகள் இருக்கிறது, தமிழக வெற்றி கழகம் எப்படி வெற்றி நிலை போடுகிறது தமிழக மக்கள் முடிவு செய்வார். இதுவரைக்கும் கூட்டணிக்கு யாருமே வரல, யாராவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? நீங்களே வர்றீங்களா? எத்தனை பேர்? தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.